ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு கிட்ஸ்க்கான வீடியோ. இது கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். பென்சில் கேப் தான் ஒன்று இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். அதுவும் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஒரு ஃபார்ம் ஷீட் எடுத்துருக்கேன். இந்த ஃபார்ம் ஷீட் உங்களுக்கு தேவையான ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த சைஸ்க்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. இதை நம்ம ஃபேஸ் மாதிரி ஒன்று பண்ண போகிறோம், ஒரு டால் ஃபேஸ் மாதிரி. அதுக்காக நம்ம ஐஸ் ரெடி பண்ணுறோம். ஸோ நான் எல்லோ கலர் பேப்பரில் 2 ரவுண்ட் ஷேப் வெட்டிக்கிறேன். அந்த எல்லோ கலரை விட கொஞ்சம் சின்ன சைஸாக ஒயிட் கலரில் 2 வெட்டிக்கிறேன். அப்புறம் நடுவில் அந்த கருப்பு விழிக்காக பிளாக் கலர் பேப்பரில் அந்த ஒயிட்டை விட இன்னும் சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட கூகுளி ஐஸ் இருந்தால் அதே நீங்கள் வச்சுக்கலாம். நான் ரொம்ப ஈஸியாக பேப்பர்லேயே செஞ்சு காமிச்சிருக்கேன். அடுத்து மூக்கு அதே மாதிரி கலர் பேப்பர்ஸில், லிப்ஸு அதே மாதிரி நான் எல்லாமே கலர் பேப்பரில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபார்ம் ஷீட் இல்லைன்னா கார்ட்போர்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ உங்கள்கிட்ட அரேஞ்ச் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ இப்படி தான் இருக்கும். இதை நம்ம அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கண்ணெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சதால் ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லோ கலர், அதுக்கு மேலே ஒயிட் கலர், அதுக்கு கீழே பிளாக் கலர். இதே மாதிரி 2 ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு கண்ணு ஒன்று பக்கத்தில் ஒன்று இருக்கிற மாதிரி கரெக்டாக பார்த்து ஒட்டிக்கலாம். இதுக்கு ஒயிட் க்ளூ தான் யூஸ் பண்ணணும், அதுதான் பெஸ்ட்டு. க்ளூ கன்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். அது மேலே அப்படியே எடுத்துக்கிட்டு தெரியும். அதனால் ஒயிட் க்ளூவுக்கு கரெக்டாக இருக்கும். கண்ணு ஒட்டியாச்சு. அதே மாதிரி மூக்கு சும்மா நார்மலாக முக்கோண ஷேப்பு கலர் பேப்பரில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே பிளாக் கலரில் அதை விட சின்னதாக மூக்கு நல்லா தெரியணுங்கிறதுக்காக கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி லிப்ஸு, கன்னத்தில் ரவுண்ட் ஷேப்பில் பிங்க் கலரில் 2 சார்ட் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அதுக்கு பின்னாடி நம்ம பென்சில் ஹோல்டர் பண்ணுறதுக்காக ஒரு சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். அதை டபுளாக மடித்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக ஒட்டிக்கிறேன். இப்போது அதுக்கு பின்னாடி பின்பக்கமாக எந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்குமோ பேப்பரை மடிச்சுட்டு அந்த பேப்பர்லேயுமே அந்த ஃபோம் ஷீட்லேயுமே கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதை நான் அப்படியே அதில் கம் யூஸ் பண்ணி ஒட்டிடுறேன். ஒட்டிட்டா அதுக்குள்ளே நீங்கள் இன்செர்ட் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு. கரெக்டாக இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்துகிட்டு ஒட்டிக்கலாம். இப்போ இவ்வளோ தான் அது ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டைட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா கீழே விழுந்துகிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஒட்டிக்கோங்க. இப்போ இந்த பென்சில் ஹோல்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இதில் பெனில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பின்பக்கம் சார்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. நீங்கள் பேப்பரே ஒரு 4-5 மடிப்பாக மடித்து நீங்கள் பின்னாடி ஒட்டிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.